மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதி தேவதை விஷ்ணு பெருமான். அறம் பொருள் இன்பம், வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழணும், ஜாலியா வாழணும், ஜாலியா செலவு பண்ணி காரு வீடோட சுத்தி பார்க்கறதுல சந்தோஷப்படணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடைய மிதுன ராசி. உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி யோகம் 2025. குரு பகவான் உங்க ராசியில உச்ச நிலையில இருக்காரு. நீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு உயர்ந்த ஒரு அமைப்பு கொடுக்க போறாரு. கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். பொதுவாக இந்த மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டரு, புலனாய்வு துறைகள், இப்படி கடினமான சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் படிக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அந்த மிதுன ராசியில குரு பகவான் பெயர்ச்சியா இருக்கிறதுனால உங்க படிப்புல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண போறீங்க. படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் ஒரு கட்ட காலத்துல கிடைக்க போகுது. காலதாமதமா கல்யாணம் நடக்காம இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்க போகுது. காசு பணத்தை ரெட்டிப்பாக்க போறீங்க. ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வரப்போகுது. ரொம்ப கடினமாக கவலைகளாக கஷ்டத்தில் இருந்த மிதுன ராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சி 2025 உங்கள் வாழ்க்கை பொன்னான நாளாக வரப்போகுது. மண்ணு வாங்க போகிறீங்க, பொண்ணு வாங்க போகிறீங்க. நகை நட்ட ஆபரணங்களோட வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு சொத்து பிரச்சனை ஒன்று வந்துட்டு போகும். அதை முறையான பக்குவத்தில் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. பொதுவாக மிதுன ராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் சனி பரமாத்மாவுடைய பெயர்ச்சியும் நல்ல யோகத்தை தான் உங்களுக்கு கொடுக்கு. இந்த மிதுன ராசியில் அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் கொடி பிடிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதவி ஒன்று வரப்போகுது. அதனால் முறையான உயர் அதிகாரிகளை நாடுங்க. இன்னும் பல துறைகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்க போகுது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 2025 உண்டு. அதனால காற்று இருக்கும் போதே தூத்திக்கொள் சொல்லக்கூடிய தன்மையில முறையான பக்குவங்களை தெளிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் மாதிரி யோகக்காரங்களும் இல்லை. இந்த 2025 தாம் பிள்ளைங்க தன்னுடைய சுற்றார் உற்றார் கூட அரவணைச்சு வாழுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் நாடிட்டு வாங்க. இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. இப்படி ராகுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலில் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் ஏதாவது ஒரு கோவில்களில் போய் வலம் வந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாக போகுது. சூப்பரான நேரம் நடக்குது. நம்ம தான் நம்மளுடைய கால நேரங்களை கணிச்சுக்கிட்டு விதி மதி கதின்னு சொல்லக்கூடிய விதியை மதியால் வெல்லக்கூடிய தன்மைகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டாதான் இந்த 2025 செல்வ செழிப்போடு வாழக்கூடிய தருணம் மிதுன ராசிக்கு நிறையாவே இருக்குது. புத்திசாலித்தனத்தை இழந்துடாதீங்க. காசு பணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி காசு பணத்தை வீண் விரயம் பண்ணிடாதீங்க. பேராசைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஆசைப்படுங்க. ஆசையோடு வாழ்ந்து அளவோடு வாழ்ந்துக்கிட்டு பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பொன்னான நாள் இந்த 2025. வேற எதுவும் சட்ட சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய தன்மைகளில் எதுலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையிலையும் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தொந்தரவு தான் வரும். ஏன்னா சனி பரமாத்மா உங்கள் ராசியில் மீன ராசியில் பெயர்ச்சியில் இருக்கிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவான் பெயர்ச்சி இருக்காரு. 3 ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு 3-5 மாதத்து வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. தலைவணங்குங்க சனி பகவானை. குரு பகவானுடைய பலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால இந்த 2025 உங்களுக்கு பொன்னான நாளாகவே அமையட்டும். மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சு மேலும் மேலும் சிறப்போட வாழணும். சிவாய நம. வணக்கம். 2025 இந்த புத்தாண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம பார்ப்போம். ஏன்னு கேட்டால்
அவர்களுக்கு தான் இந்த புத்தாண்டு ஒரு மாபெரும் சக்தியையும் பலத்தையும் கொடுக்க போகுது. எப்படி கொடுக்க போகுதுன்னா, அந்த வீட்டு அதிபதி நேராக பாதகஸ்தானத்தில் இருப்பார். அந்த பாதகஸ்தான அதிபதி இந்த மிதுனத்துக்கு 12ல் இருப்பார். அப்படி இருக்கும்போது அவருடைய பார்வை முன்னும் பின்னும் இருப்பதனால், சூரியனுக்கும் புதனுக்கும் முன்னும் பின்னும் இருப்பதனால் இவர்களுக்கு ஒரு மிக அற்புதமான வளர்ச்சியை நோக்கி போவாங்க. இவங்க 90லேருந்து 100% கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே சில பேர், ஒரு சிலர் ஏற்கனவே அவதிப்பட்டவங்க அவசரப்பட்டு வேலையை விட்டு வெளியில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அதையும் கவனமாக வைக்கணும். மிதுனராசி நேயர்களுக்கு 100% நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்னு சொன்னாலும் கூட 2025 அதில் கொஞ்சம் சில பேர் அவசரப்பட்டு போயிடுவாங்க. காரணம், அதுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சனி லாபத்தை வெளியில் கிடைக்கிறது மாதிரி நினச்சி அவர் பிடிச்சி நீச்ச பார்வை பட்டு லாபத்தை கழிச்சு விட்ருவார். இது தொழிலில் ஏற்படுகின்ற பிரச்சனை. அதுக்கு 10 கூடையவனும் 12ல் வந்துடுறான். ஆகையினால இப்போ குடும்பம், தொழில் இது 2ம் மிகவும் கஷ்டமான ஒரு திட்டத்திற்கு உட்பட்டு வராமல் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை பாதிக்க செய்யும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய சமயோஜித புத்தியாலும் உங்களுடைய தொடர் முயற்சியாலும் கண்டிப்பாக 2025 மிதுனராசி நேயர்களுக்கு நல்லதை செஞ்சே தீரும். சில மனிதர்கள் உங்களை விட்டு வெளியேறுவாங்க. சில பேர் உங்கள் மீது தவறான வார்த்தைகளை அள்ளி வீசுவார்கள். அவர்கள் வீசுவதை பற்றி நமக்கு தேவையில்லை. காரணம், நமக்கு தைரியத்துக்கூடியது 7ல் இருக்கா, நம்மளுடைய அதிபதியும் 7ல் இருக்கா. ஆகையினால ஒரு புறத்தில் ஒரு 30% உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும், 70% உங்களுக்கு நன்மையாக இருக்கும். எதிர்த்தாலும் உங்களுக்கு நன்மை தான், உங்களுக்கு லாபத்தை தருவதும் நன்மை தான். அதனால தான் உங்களுக்கு 100% உங்களுக்கு நல்லது செய்யும். நான் என்னுடைய கணக்கின்படி உங்களுக்கு சொல்கிறேன். 2025 மிதுனராசிரியர்களை பொறுத்தவரையும் மிக மிக நுட்பமான அறிவும் திறமையும் எதையும் மிக நுட்பமாக தெரிந்து கொள்ள ஆற்றலும் இயற்கையாக உள்ளது. அவங்கெல்லாம் படிப்புக்காக பிறந்தவங்க. அந்த காற்றோடு இணைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க. அப்படி காற்றோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க இப்பொழுது கண்டிப்பாக மனவேதனையும் மன கசப்புலையும் தான் இருப்பீங்க. இந்த புத்தாண்டு முழுவதும் அப்படி இருக்காது. ஆரம்பத்தில் இருக்கும், இல்லைன்னா கடைசியில் இருக்கும். அவங்கவுங்களும் என்ன பண்ணணும்னா, இந்த புத்தாண்டு பலன் போடுவதில் பல விதமாக போடுறாங்க, இந்த ராசி பலன் போல். இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி எப்படி இருந்தாரோ அவருக்கு இன்னைய ராசி அதிபதி, இந்த கிரகத்தின் அதிபதி, இந்த புத்தாண்டின் அதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து மிதுனராசி நேயர்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சுவாச சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புள்ளது. உங்களுடைய ஸ்கின்னோ பல் சம்பந்தமான பிரச்சனையோ வரும். இதனால் உங்களுக்கு மன சஞ்சலமும் மன அமைதி இல்லாத நிலையும் உங்களை வாட்டும். அப்படிப்பட்ட நிலையில் நல்ல ஆலோசனை கேட்டு அதன்படி நீங்கள் செயல்படுங்கள். கண்டிப்பாக இப்போவும் உங்களுடைய நிலைமை எப்படின்னு கேட்டால் 100க்கு 100 வாங்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர் தான் என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நுட்பம் இயற்கை கொடுக்கும். அந்த இயற்கைக்குள்ளே இருக்குது. சூரியனோடு சேர்ந்த புதனும் புதாத்திய யோகமாக இருந்தாலும் சனியோடு சேர்ந்த புதனும் இப்படி சில ஆழ்நிலையை உள்நோக்கி பார்த்தால் இந்த புத்தாண்டானது இயற்கையாக நல்லா இருக்கும். காடுகள் அழியும், பூங்காக்களுக்கு பிரச்சனை வரும், வனங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வரும். திடீர் என்று ஒரு காலங்கள் இந்த ஆண்டு முழுவதும் உள்ளதுக்கு நான் சொல்கிறேன். காலங்கள் இந்த காலத்தில் தான் மழை வரணும்னா அது மாதிரி நேரத்தில் மழை வரல, இல்லை இந்த நேரத்தில் தான் இடி பெறணும்னா இந்த நேரத்தில் இடி வரல. அப்படிப்பட்ட எதிர்பாராத நிலையில் மிதுனராசி நேயர்கள் ஒரு திடீர் போராட்டத்துக்குள் சிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. கவனமாக இருங்க. இதுக்கு தான் அந்த மிதுனராசி நேயர்களுடைய ஒவ்வொரு
செவ்வாய் இருக்கார், ராகு இருக்கார், குரு இருக்கார். இந்த ராகுவில் பிறந்தவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு நல்ல வளர்ச்சி குறையாத போயிட்டுருப்பீங்க. அத்தனை வளர்ச்சியிலையும் அந்த கம்பீரமும் அந்த கர்வமும் உங்களை வளர்த்தாலும் கூட இப்பொழுது திடீர் என்ற ஒரு மன உளைச்சலின் பாதிப்பு உங்களை மிகவும் சிந்திக்க வைக்கும். நீங்கள் அந்த சிந்தனைக்குள் இறங்கி அப்படியே ஸ்தம்பித்து போய் அதற்கு பிறகு நேர்வழிக்கு வருவீங்க. அதற்கு 3 மாதம் 4 மாதம் கூட பிடிக்கும். அது உங்கள் ஜாதக விதிப்படி கூட அது வந்துட்டு போகுதா இல்லை வரவே இல்லையா நீங்கள் ஜாதகத்தின் மூலம் தெரிஞ்சுங்க. உங்கள் பிறப்பின் ரகசியத்தை பொறுத்து அது மாறுபடுறதுக்கு வாய்ப்புள்ளது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மிதுன ராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரை இந்த புத்தாண்டு 100% நன்மையை செய்யும். உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அதாவது அறிவியல் சார்ந்த வேத ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி நம்மளுடைய போன ஜென்ம பாவ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறது, அதுக்கு இந்த ஒளி தத்துவம் அப்படிங்கிற அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் எப்படி நமக்கு துணை புரிகிறதுங்கிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முறையில் பார்த்தீங்கன்னா, அந்த வகையில் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எத்தகைய ஒரு ஆண்டுக்காக பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் வரவங்க, இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் 4 மாதம் எப்படி இருக்கிறாருன்னா, ராகு 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார், கேது 4ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார், சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார், குரு 12ஆம் இடத்துல விரயத்திலிருந்து சில சுப விரயங்கள், குடுக்கல் வாங்கல், டிராவலிங், பல விஷயங்கள் பல வயதினருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது மார்ச் ஏப்ரல் வாக்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு. முதல் 4 மாதம் இந்த அமைப்பு. மே மாதம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகு 9ஆம் இடத்துக்கு வருகிறார், சனி 10ஆம் இடத்துக்கு போகிறார், கேது 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயத்தில் இதுவரை 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு ராசிக்குள்ளே வருகிறார். ஸோ இத்தகைய ஒரு மாற்றம் ஒரு ஏப்ரல் மாதம் நடந்து மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கடைசி 8 மாதங்கள் எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, முதல் 4 மாதம் சனி 9ஆம் இடத்திலிருந்து ராகு 10ஆம் இடத்திலிருந்து இது மாதிரி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, நிறையா குடுக்கல் வாங்கல், டிராவலிங், ஒரு பணப்புழக்கத்தில் சில செலவுகள் அதிகமாக ஆகுது. அதே சமயத்தில் வருமானமும் வருது, ஆனால் செலவும் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு. ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அஸ்தம சனி தாக்கத்திலிருந்து 2020, 21, 22 வெளியில் வந்த மிதுன ராசிக்காரர்கள் 23 கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்கிறதா உண்மை. 25 ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கோயிங் ஃபார்வர்ட் நல்ல ஒரு விஷயமா தான் காட்டுது. 25 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் குரு ராசிக்குள்ளே வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. முதல் செலவுகள் கம்மியாகும், சுப முதலீடுகள் குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் அதிகமாகும். ஏன்னா ராசிக்குள்ள குரு வரும்பொழுது நிம்மதி பெருமூச்சு அடைவீர்கள். 7ஆம் வீட்டை குரு பார்க்க போறாரு, 9ஆம் வீட்டை குரு பார்க்க போறாரு, 5ஆம் வீட்டை குரு பார்க்கறாரு போற குடும்பத்துல ஒரு சுபிக்ஷை வரப்போகுது, ஒரு மன நிம்மதி வரப்போகிறது, மனக்கலக்கங்கள் குறைய போகிறது. அது மாதிரி நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் குரு ராசிக்குள்ள வருவதனால் உண்டு. குரு ராசிக்குள்ள சில பேர் வந்தது தவறுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மிகவும் தவறு. 10ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சில மேலிடத்து பழக்க வழக்கங்கள், அவுட்டர் சர்க்கிளில் போய் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறது. பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாலும் சரி, சுய தொழில் இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் வட்டாரங்கள் பெருகும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் அந்நியரின் தொடர்புகள், அது மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கேது 4ஆம் இடத்துல இருந்து
ராகு 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரனால அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குது. சனி 10ஆம் இடத்துக்கு போவதனால என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான வேலை பளு, அலைச்சல்கள், உத்தியோகத்துக்காகவும் வேலைக்காகவும் அதிகமான கடுமையான உழைக்கக்கூடிய லாங் ஹவர்ஸ் என்று சொல்லப்படுகிற அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா சனி 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அதிகமாக வேலை செய்வோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பயப்பட மாட்டோம், நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும், தொழிலில் இருக்கிறவங்க ஆர்டர்ஸ் கிடைக்கும், அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அதிகமாக உழைப்பீங்க, நேரங்காலம் பார்க்காம உழைப்பீங்க, இரவு நேரம் பகல் நேரம் பார்க்காம உழைப்பீங்க. அது மாதிரி விஷயங்களா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராகு 9ஆம் இடத்துக்கும் கேது 3ஆம் இடத்துக்கு வர்றதும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி தான். கொஞ்சம் லாபங்கள் பெருகும், செலவுகள் குறையும், அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. தந்தையார் அது மாதிரி சில உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அது மாதிரி சில விஷயங்கள் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வர்றது. சனி 10ஆம் இடத்துக்கு போகிறப்போ அதிகமான ஒரு உழைக்கக்கூடிய, முன்னேறக்கூடிய, அடுத்த கட்ட முயற்சிகளை கொடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தவங்க 8 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்தில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, ஒரு சுமாரான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா சனி 10க்கு வரப்போ அதிகமான வேலையை எடுத்து பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க, வேற ஏதோ பிஸ்னஸ் ஸ்டைலில் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அது மாதிரி விஷயங்கள் அதிகமான உத்வேகமும் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது இன்னுமே நல்ல வாழ்க்கையில உயர்றதுக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. செலவுகள் குறைய போகிறது. வருமான வராதுக்கு முன்னாடி கடன் கட்டுறதுக்காக நம்ம வட்டிக்கு எடுத்து வைக்கிறதும், செலவுகள் முன்னாடியே நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ள இருக்கிற வருமானத்துக்கு எல்லாமே செலவுகள் முடிஞ்சு 10ஆம் தேதிக்கு மேல கையில காசு இல்லைங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் நிலை மாறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. குரு வந்து இப்போ ராசிக்குள்ள வரும்பொழுது செலவுகள் கட்டுப்பட்டு மனம் சாந்தியாகி செலவு பண்ற டெண்டன்சியும் கம்மியாகி கொஞ்சம் பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பும், ஒரு வெளிவட்டாரம் அதிகமாக போகக்கூடிய அமைப்பும், முயற்சிகள் அதிகமாகி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்குள்ள ஒரு உத்வேகமும் ஒரு ஆம்பிஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போறோம். என்னடா இவ்வளவு நாள் ஏனோ தானே இருந்துட்டோம், இப்போவாச்சும் நமக்கு இது மாதிரி ஒரு பொறுப்பு வந்ததே அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க வந்து இது மிதுன ராசிக்காரங்களை பெற்றோர்களா இருந்தாலும் சரி, இப்போவாச்சும் கொஞ்சம் பொறுப்பா நல்லா வேலை செய்யறான், நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிரத்தையான ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போகக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கின்றது. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 2023, 24 சனி 9ஆம் இடத்துல இருந்து ராகு 10ஆம் இடத்துல இருக்கிற அமைப்போட ராகு 9ஆம் இடத்துல வந்து குரு பார்வை பெறுவதும் சனி 10ஆம் இடத்துக்கு போவதும் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களாக இருந்தாலும், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தாலும், இல்லத்தரசிகளாக இருக்கிற மிதுன ராசிகளாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சு இந்த பிறவி எடுத்தாங்களோ அதுல அதிகமான உத்வேகமும் சிரத்தையும் லாங் ஹவர்ஸும் ஃபோக்கஸும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அடுத்ததுல அவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பொறுப்பும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க தலையில வைக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது பிற்காலத்துல திரும்பி பார்க்கும் பொழுது 2025 ஒரு கேம் சேஞ்சராக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தாண்டாக இருக்க போது. குறிப்பாக கடைசி 8 மாதங்கள், முதல் 4 மாதங்கள் நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு 24 இருக்கக்கூடிய விஷயங்களே தொடர்ந்து இருக்குது. 25 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு வந்து நல்லாவே நான் சொன்ன நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு விஷயமாக உண்டு. இது வந்து ஒரு பொதுவான ஒரு கோச்சார பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அவங்களுடைய கிரகத்தோட தன்மை எப்படி இருக்கிறது, ஆட்சி உச்சத்தில் இருக்காங்களா, நீச்சமா இருக்காங்களா, யார் எப்படி பார்க்குறாங்க எல்லாம் பார்த்து துல்லியமான பலன்கள் அப்போதான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய இது வந்து கோச்சார அடிப்படையில் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற ஒரு பொது பலன்களே என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஒரு மாதிரி சுமாரான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாகவும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரெல்லாம் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா முழுசா உங்களுடைய ஜாதக பலன் எப்படி, இம்மீடியட் ஃபியூச்சர் என்ன, லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, இப்போ கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.